Good morning students. இன்னைக்கு கிளாஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்க்கலாம். இப்போது லாரன்ஸ் ஃபோர்ஸுங்கிறது ஒரு பார்ட்டிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு when it is kept in a magnetic field. ஓகே, இப்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அதில் ஒரு பார்ட்டிக்கிளை நான் வைக்கிறேன். இந்த பார்ட்டிக்கிள் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, அப்போது இது எதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா அப்படின்னா நோ ஃபோர்ஸை ஆக்ட்ஸ் ஆன் த பார்ட்டிக்கிள். ஓகே, இப்போது இதே சார்ஜை மூவ் பண்ண ஆரம்பிக்குது ஏதோ ஒரு டைரக்ஷனில். சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாவோ பெர்பெண்டிகுலராகவோ இல்லை ஒரு ஆங்கிளில் மூவ் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் வந்து இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எ ஃபோர்ஸ். ஓகே, இப்போது இந்த சார்ஜ் வந்து என்ன ஒரு வெலாசிட்டி வியில் மூவ் பண்ணும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஓகேயா, அப்போது இந்த சார்ஜ் Q இட் மூவ்ஸ் த வெலாசிட்டி V இன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு B. சரியா, இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு FM வெக்டர். ஓகேயா, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா FM இஸ் ஈக்குவல் டு, இது வந்து வெக்டர் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டர் கிராஸ் B வெக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்டு வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள், இது Q வந்து சார்ஜ். ஓகே, நமக்கு வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும், மேக்னிடியூட் ஆஃப் V மேக்னிடியூட் ஆஃப் B ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் சைன் தீட்டா. ஓகே, அப்போ FM இஸ் ஈக்குவல் டு QVB சைன் தீட்டா. ஓகே, இப்போது இஃப் Q மூவ்ஸ் இன் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சரியா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டில். இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயும் அது மூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோ. FE ஒரு பார்ட்டிகிள் இருக்குது, அதில் நான் வந்து ஹரிசாண்டலில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே டவுன்வர்ட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வர ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வர ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ த டோட்டல் ஃபோர்ஸை ஆக்டிங் ஆன் த பார்ட்டிகிள் Q வந்து F is equal to FE plus FB. சரியா, இப்போ ஃபோர்ஸ் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதை வந்து QE வெக்டர் ப்ளஸ் Q இன்ட்டு V கிராஸ் B வெக்டர். இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே Q காமனாக இருக்குது. ஸோ Qவை வெளியில் எடுத்துரு, E வெக்டர் ப்ளஸ் V கிராஸ் B வெக்டர். ஓகே, இதுதான் நம்ம வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். இப்போது லாரன்ஸ் ஃபோர்ஸை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். எப்படின்னா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நான் 4 சார்ஜஸ் வைக்கிறேன், 4மே பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே, 4 சார்ஜஸ் வைக்கிறேன். இதில் பார்ட்டிகிள் 4 எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு. இது வந்து இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. ரெஸ்ட்டும்போது இந்த பார்ட்டிகிள் ஏதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா அப்படின்னா அது 0 ஃபோர்ஸ். ஓகே, அப்போ FM is equal to 0, இந்த பார்ட்டிகிள் இஸ் அட் ரெஸ்ட். இப்போது தேர்டு கேஸு, இந்த பார்ட்டிகிள் 3 இதில் the particle moves with the velocity V and the velocity vector is parallel to B vector magnetic field. சரியா, இது வந்து B வெக்டரு, இது வந்து B வெக்டரு, இது ரெண்டுமே பேரலாக இருக்குது எனக்கு பார்ட்டிகிள் 3க்கு. அப்போது அதுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா FM is equal to Q into V cross B. இது கிராஸ் ப்ராடக்ட் போடு. Q into VB sin 0. ரெண்டு வெக்டருமே பேரலாக இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 0. ஸோ sin 0 0. The force experienced by the particle is 0. ஓகே, இப்போது தேர்ட் கேஸ் வரேன். இது வந்து மினிமம்னு நம்ம சொல்கிறோம். சரியா, when V vector is parallel to B vector நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து மினிமம். அதாவது இந்த பார்ட்டிகிள் இஸ் மூவிங், ஏன்னா பார்ட்டிகிள் அட் ரெஸ்ட்லேயும் எனக்கு வந்து FM வந்து 0வாக தான் இருக்குது. இந்த பார்ட்டிகிள் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி வியும் போது எனக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிமம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா when they are in parallel. இப்போது பார்ட்டிகிள் 2க்கு வா. இதில் வெலாசிட்டி V வெக்டரு, இது வந்து B வெக்டர். இந்த ரெண்டுத்துக்கு இடையில் இந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு ஆங்கிளில் மூவ் பண்ணுது. சரியா, V வெக்டருக்கும் B வெக்டருக்கும் இடையில் ஒரு ஆங்கிளில் மூவ் பண்ணுது.
தீட்டா. அப்போ என்ன பண்ணுவோம், QVB இன்ட்டு சைன் தீட்டான்னு போடுறோம். தீட்டாங்கிறது விக்கும் பிக்கும் இடையில உள்ள ஆங்கிள். இப்போது பார்ட்டிகிள் 1 எடுத்துக்கோ. பார்ட்டிகிள் 1 வந்து பி வெக்டார் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது, பி வெக்டார் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. 90 டிகிரின் போது என்ன வரும், QVB sin 90 தட் இஸ் ஈக்குவல் டு QVB. இதுதான் எனக்கு மேக்ஸிமம். ஓகே, இப்போது இந்த 4 கேசஸ் பார்த்தாச்சா. மினிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பார்த்துட்டோம், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் பார்த்துட்டோம். ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு ஆங்கிள் இருந்தது அப்படின்னா அப்போயும் என்ன மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு பார்த்தாச்சு. இப்போது டைரக்ஷன் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பார்க்கணும். இப்போது இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹரிசாண்டல் டைரக்ஷன்னா வெலாசிட்டி அப்போர்ட்ஸு. இப்போது இதோட டைரக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, டைரக்ஷனுங்கிறது என்னது, V cross B தான். அது இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாரு. அதாவது FM வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு V வெக்டர். சரியா, FM வந்து இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு B வெக்டர். இந்த டைரக்ஷன் ஆஃப் FM எப்படி இருக்கும்னா, V cross Bக்கு என்ன டைரக்ஷனோ அதுதான். ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் V cross B எப்படி கால்குலேட் பண்ணுவா. இப்போது உன்னோட பாம் ரைட் ஹேண்டை, சரியா, ரைட் ஹேண்டை பாமை இப்படி இந்த பிக்சரில் போட்டிருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோ. அதாவது V வெக்டாரில். சரியா, அப்போது அதாவது V வெக்டாரு கிராஸு B வெக்டார். அப்போ ஃபஸ்ட்டு வெக்டாரை ஃபேஸ் பண்ணி உன்னோட பாம் இருக்கணும். சரியா, செகண்ட் வெக்டாரை நீ கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ண. அப்போது இந்த ஃபார்ம் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும், கேர்ள் பண்ணுவோம். கேர்ள் பண்ணும்போது இந்த பி வெக்டாரை நீ கிராஸ் பண்ணுற மாதிரியோ அல்லது கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டேன்னா உன்னோட தம்பு எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் வந்து V cross Bயோட டைரக்ஷன். ஓகேயா, இந்த இடத்துல V cross Bங்கிறது ஃபோர்ஸு. அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்கே போகுது, டவுன்வர்ட்ஸ். ஓகேயா, இது உங்கள் விசிபிலிட்டிக்காக நான் கொஞ்சம் ஸ்லாண்டிங் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது அப்படி கேர்ள் பண்ணணும், அவ்வளோதான். கேர்ள் பண்ணால் எனக்கு தம்பு வந்து இட்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸு. ஸோ ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸு. இப்படி தான் நீ வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு டைரக்ஷன் பார்க்கணும். சரியா, ஃபஸ்ட்டு வெக்டார் கேட்சிங் செகண்ட் வெக்டார். இப்போ ஃபஸ்ட் வெக்டாரில் உன்னோட பாம் வந்து ஓப்பனாக இருக்கணும். செகண்ட் வெக்டாரை கேட்ச் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணினா உன்னோட தம்பு வந்து ஐதர் டவுன்வர்ட்ஸு இல்லை அப்போர்ட்ஸு ரெண்டு இடத்துல தான் பாயிண்ட் பண்ணும். அப்போது அதுதான் டைரக்ஷன் ஆஃப் தி கிராஸ் ப்ராடக்ட். ஓகே ஓகே, இப்போது F is equal to Q into V cross B. ஓகேயா, அல்லது QVB sin theta இப்படி எழுதுக்கிறேன். F is equal to QVB sin theta. இப்போது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எதிலெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு FM வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா, அடுத்து FM வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள். அடுத்து FM இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆங்கிள் பிட்வீன் V and B, whether it is 90 degree or 0 degree or any angle between them. சரியா, அடுத்தது FM is directly proportional to the charge of the particle. இந்த நாலுத்துலையுமே directly proportional. ஓகே, இப்போ டைரக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா, இப்போது நம்ம சோஃபார் நம்ம கன்சிடர் பண்ணது எல்லாமே வந்து டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு V வந்து ஃப்ரண்ட்டில் உங்களை ஃபேஸ் பண்ணி வர மாதிரி கொடுத்துட்டு இது பியோட டைரக்ஷன் அப்படின்போது இப்படி இமேஜின் பண்ணு. ஃபஸ்ட் வெக்டாரை உன்னோட ரைட் பாம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். செகண்ட் வெக்டாரை கேட்ச் பண்ண அப்படின்னா எனக்கு தம்பு வந்து இட் இஸ் பாயிண்டிங் அப்போர்ட்ஸ். இதுதான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், இல்லாட்டி டைரக்ஷன் ஆஃப் V cross B. ஒரு கிராஸ் ப்ராடக்டோட டைரக்ஷன் இப்படி தான் எடுக்கணும். அதே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கு, நெகட்டிவ் சார்ஜுக்கு ஆப்போசிட்டில் வருது. சரியா, எலக்ட்ரான்னா டைரக்ஷன் மாறி வரும். சரியா, அதை நோட் பண்ணிக்கோ. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் தான். when it comes to electron அப்படின்னா you have to
ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.